பரிசோதனை பண்ணாங்க. டெஸ்ட் பண்ண ரெண்டு எலி. They conducted an experiment on 2 rats. நீ கொஞ்சம் சவுண்ட் கூட்டி வச்சா ஸ்ட்ரெயின் பண்ண தேவை. அப்போ ரெண்டு எலிக்குமே ஒரு கண்ணாடி கூட்டுக்குள்ள வச்சு நல்ல சாப்பாடு போடுறாங்க. They put both rats into a glass case and fed those rats well. ரெண்டுமே நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். Both ate well. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு கண்ணாடி கூட இருக்கிறதான அந்த எலிகிட்ட அந்த ரூம்ல ஒரு பூனையை முன்னால கட்டி போட்டாங்க. Then what they did was there were 2 glass cases and they were in 2 rooms. They in one room where the glass case was and the rat was inside, they took a cat to that room and tied it in the room. இந்த எலி பூனைக்கு முன்னால இல்லாத எலி நல்ல கொழுகொழுன்னு இருக்கு. The rat which was in the room where there was no cat grew fat. பூனைக்கு முன்னால இருக்கிற எலியோ அதே சாப்பாடு தான், அதே சூழ்நிலை தான், மெலிஞ்சி வத்தலும் சொத்தலுமா தெனாலிராமன் பூனை மாதிரியே மாறிச்சு. The rat that had the cat in the room now became thinner and thinner and became skin and bones. அது சாப்பிடணும்னு நினைக்கும் போது பூனையை பார்த்து it will want to eat and go to eat and see the cat and withdraw. சாப்பிட்டாலும் அது உள்ள ஏறதில்லை. Even if it eats, the food doesn't get digested. அது பயம் அதை கொன்றது. Because fear was killing it. வெளியே எல்லாம் இருந்தும் பயம் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. Outside everything was available but fear was killing it. இது மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ். என்ன தெரியுமா? நீ பெஸ்ட் சர்ச்ல இருக்கலாம், பெஸ்ட் சர்மன் கிடைக்கலாம், பெஸ்ட் வர்ஷிப் கிடைக்கலாம், பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் இருக்கலாம், ஆனா பயம் இருந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கு. What's the meaning? You may be going to the best church, have the best choir, the best musicians, and hear the best sermons, but if fear is in you, it will eat up all that is best. சாத்தானுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. Satan has a technique. அவன் நேரடியா வந்து ஒரே குத்த மாட்டான். He won't come straight and stab you. உலகத்திலே பயங்கரமானது என்ன தெரியுமா? What's the greatest thing in the world? Terrible thing. ஒருத்தன் வந்து உனக்கு கத்தி வச்சு குத்திட்டானா பரவாயில்ல. If a man comes and stabs you directly, it's okay. வந்து he'll come, threaten you. குத்தி I'm going to stab you. கித்தறமா he'll bring it near your stomach and threaten you. அழுத்துறேன் and press your stomach with a knife. That's torturing. குத்திட்டானே குத்தல. Oh, he's almost pierced. Oh, he's not yet pierced. இதுதான் பயங்கரமான டார்ச்சர். This is terrible torture. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? Do you know something? சக்கரை வியாதி வந்து செத்தவங்கள காட்டிலும் சக்கரை வியாதினால் பயந்து செத்தவங்க தான் ஜாஸ்தி. There are more who have died out of fear of diabetes than those who have died of actual diabetes. அந்த பயம் உன்னை சோத்த தின்ன விடாது, இனிப்பை தின்ன விடாது, உன்னை கொண்டு போய் கடியும் கூழையும் கோதுமையும் அதுதான் சாப்பிடுங்க. This fear won't allow you to eat anything that is sweet. Avoid all sugar. Will make you eat only wheat and ragi and lose your weight. உன்னுடைய சிஸ்டத்தை எல்லாமே மாத்திரும். Will ruin your system. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா? Do you know something? இங்க நிறைய ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு, right? Many hospitals are there around. நிறைய நர்சஸ் இருக்கீங்க, right? Many nurses are here. நிறைய பேர் உங்க ஹாஸ்பிடலுக்கு வராங்க, right? Many are going to hospital. அவங்க உங்க மேல இருக்கிற விசுவாசத்துல வரதில்லை. They come because they are coming not because they have faith in you. டாக்டர் மேல இருக்கிற விசுவாசத்துலயும் வரல. They are coming not because they have faith in the doctor. மெடிசின் மேல இருக்கிற ஃபெய்த்ல கூட வரல. They are coming not because they have faith in medicine. செத்துருவோமேங்கற பயத்துல தான் வராங்க. They come because they are afraid they are going to die. பயம் அவ்வளவு பயங்கரமா. So great is their fear. நல்ல கவனிங்க, பயம் உங்களை கொன்றும். Fear will kill you. உங்க லைஃப்ல பயம் இருந்துச்சுன்னா வளர்ச்சி ரொம்ப கம்மியா. If you are a fearful person, your growth rate will be very small. ஒரு சின்ன பையன், there was a small boy. அவனுடைய வயித்துல ஒரு கட்டி வந்துச்சு. There was a tumor in his stomach. ஆபரேட் பண்ணி எடுக்கணும். They operated it and removed it. அது முந்தின காலம். It was முந்தின நாட்கள். In early days. இப்ப மாதிரி அவ்வளவு sophisticated surgery எல்லாம் பண்ண முடியாது. Those days they could not do sophisticated surgeries. அப்ப என்ன செஞ்சிட்டாங்க? அதை அறுத்து அதை செய்யணும். So they had to tear open the stomach to do it. இந்த பையனுக்கு இப்படிப்பட்ட ஆபரேஷன் பண்ண போறோம். He was afraid. Now what are they going to do? Such a big operation. அப்படிப்பட்ட நேரத்துல ஒன்னு செஞ்சாங்க. They did one thing. இவனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப இஷ்டம். He loved his father. இவங்க அப்பா அந்த ஆபரேஷன் டேபிள்ல உட்கார்ந்துட்டு தன்னுடைய மடியில அவனுடைய தலையை வச்சுக்கிட்டார்.
So this father sat at the operation table and allowed the boy to sleep on his lap தலையை தடவி கொடுத்துக்கிட்டே பேசிட்டே இருந்தான். and kept caressing his head. இவன் அப்பாவுடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தான். He kept seeing his father's face. அப்பாவுடைய ஹார்ட்டும் இவனுடைய ஹார்ட்டும் இணைஞ்சிருந்துச்சு. His heart and the father's heart were united. அவனுடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தான். They kept seeing each other's face. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. In a short while the operation was over. பெயினே தெரியல. He did not know the pain. அவ்வளவு பெரிய ஒரு சர்ஜரி சிம்பிளா முடிஞ்சிச்சு. So big surgery was finished in a small way. It's nothing but அவனுடைய தகப்பன் மேல இருக்கிற அன்பு, father's face, அந்த வேதனையை மறக்க செய்து. So his father's face made him forget the pain. தம்பி தங்கச்சிமா, brother sister, நீ சர்ச்சுக்கு வர்ற, you come to church. கர்த்தர் என்ன நரகத்துல போட்டுருவாருங்கிற பயத்துல கூட நீ வரல. You come sometimes because you're afraid if I don't go to church I might go to hell. சர்ச் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கா? That means church will be boring for you, not interesting. ஒருவேளை பிரசங்கம் பண்ற பிரசங்கர் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம், உனக்கு தீமையே வராது, ஒரு கார் வைத்திருந்தால் 2 கார் கிடைக்கும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா, அப்படி கேட்டா கூட உனக்குள்ள நரகத்தில் இருக்கிற பயத்தினால வந்தா நான் நரகத்துக்கே போறேன், இந்த கார் இருந்து என்ன பிரயோஜனம், அப்படிப்பட்ட பயம் உனக்கு கொண்டுகிட்டே இருக்கும். Even if you're a person who is afraid and you're coming to church, even if the pastor says you'll surely go to heaven and God will bless you with 2 cars, all that won't mean anything to you. The fear of going to hell will keep killing you. தம்பி தங்கச்சிமா, இங்க சொல்ற பயம் இருட்டுக்கும் பூனைக்கும் பாத்ரூமுக்கு லைட் போடாம போகும்போது இருக்கிற பயம், அந்த பயம் இல்லை. The fear that I am talking about is not the fear of going in the dark, fear of cats, fear of switching on the light when you go to the switching off the light when you go to the bathroom. நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்க, ஜனங்கள் பாத்ரூம் போயிட்டு பயத்துல லைட் அணைக்காம கூட வந்துரும். Some people in the fear of going to the bathroom won't even switch off the light. இந்த பயம் இல்லை, not this fear. இந்த பயங்கிறது தேவ சித்தத்தை செய்யறதுக்கு இருக்கிற பயம். This fear, what I'm talking about, is the fear about doing God's will. ஆண்டவர் உனக்கு ஒரு சித்தம்னு ஒன்னு வெளிப்படுத்துவாரு, இது சித்தம்னு உனக்கு தெரியும், அதை செய்யறதுக்கு பயப்படு. God has a plan for you, He'll show you that plan, but you'll be scared to do it. தேஜா நான் சொன்ன மாதிரி உனக்கு ஊழியம் ஒன்றிய கம்பெனில இருக்கிற இடத்துல நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாரு, ஆனா வேலை போயிருமோ பயப்படுவ நீ. God will tell you start a ministry in your workplace, but you'll get scared, you'll lose your job. நீ ஊழியம் செய்யறதுக்காக நீ 10 பேர் போய் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க, ஆனா நீ பேச மாட்ட, உனக்கு பயம் இருக்கு. God will tell you go and speak to 10 people, but you'll get scared, you're scared within. இப்படி தேவ சித்தம் செய்யறதுக்காக நீ செய்யும்போது சில இழப்புகள் வரும். So when you start doing something for the will of God, you might have to suffer loss. உனக்கு சில பண நஷ்டங்கள் வரும். You might lose your money, பேர் கெட்டு போகும், or you lose your reputation. உன்னுடைய சாதாரணமான ரொட்டீன் ஒர்க் செய்ய முடியாது. You may not be able to do your routine work. நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல இருக்க முடியாது, அப்நார்மலா தான் நீ வேலை செய்யணும். You'll have to do work in an abnormal manner, you can't do normally. அதனால நிறைய உனக்கு லாஸ் இருக்கும். So you may suffer much loss. இந்த லாஸ்னால ஒரு துக்கம் இருக்கும். And because of this loss there might be grief. இப்படி எத்தனையோ விதங்களை பாதிக்கப்படுவ நீ. So you may be affected in many ways. இந்த தேவ சித்தம் செய்யறதுக்கு இப்படிப்பட்ட லாஸ் எனக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டேன். So while doing the will of God, if you have this fear about loss, you won't do the will of God. ஆனா தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா, but if the love of God is there, எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். you won't be worried about anything. போனா போது, பேர் தானே போது. Oh, my name is getting spoiled. பயம் என்று இருக்கும் என்றால் அந்த பயத்தை பயமுறுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம். So if there is anything called fear, we should threaten fear. ஏனென்றால் உலகத்திலே இரண்டாவது பெரிய வல்லமை பயம். Because the second greatest power in the world is fear. உலகத்திலே அதை சாப்பிட்டு மென்று தின்று இருக்கிற செமிச்சிருக்கிற number 1 power, love of God. So that one power, the number 1 power that has eaten up and chewed up and totally destroyed that number 2 power is the love of God. நம்முடைய இரத்தங்கள் அப்படிப்பட்ட அன்பு ஓடணும். So we need such a love flowing in our veins. ஒருவேளை இதுவரைக்கும் சர்ச்சுக்கு கூட்டத்துக்கு இதுக்கெல்லாம் பயத்தினால ஆண்டவர் நரகத்துல போட்டுருவாரு அல்லது கம்யூனியன் கிடைக்காது, இப்படிப்பட்ட சில பயத்தினால வந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஜோனையே வெக்கேட் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த அன்பினால நான் சர்ச்சுக்கு வரேன் ஆண்டவர், I have come to your base, I come to the church simply to say I love you. So if you're coming to church just because of fear of going to hell or for any other ulterior motive like you may not be given communion, put it all away and make a decision, Lord, I'm coming to church just to say I love you. அன்பினால நிறைஞ்சு இந்த சர்ச்சுக்கு வந்தா, if you get filled with the love of God and come to church, நீங்க செய்யறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா, whatever you do will be interesting. கை தட்டுறது இன்ட்ரெஸ்டிங்கா, clapping hands will be interesting, கை உயர்த்துறது இன்ட்ரெஸ்டிங்கா, raising your hands will be interesting, டைம் ஸ்பெண்ட் பண்றது ஈஸியா இருக்கும்.
ரொம்ப ஈஸியா டைம் ஸ்பெண்ட் பண்றது. Spending time will be very interesting. எல்லாமே உனக்கு சந்தோஷமா இருக்கும். Everything will be happy. ஆனா அன்புங்கிற ஒண்ணு போயிருச்சுனா, But if that love is gone, எல்லாமே உனக்கு போர் அடிக்கும். everything will be boring. அந்த பயத்தை மென்னு தின்னு சாப்பிட்டு செமிக்கக்கூடிய அன்பினால் நிரம்புவோம். So we should be filled with that love of God which can chew up and really digest and destroy that fear. பயம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த பயத்தை பயமுடுத்துறவர்களாக இருக்க வேண்டும். If there's anything called fear, we should instill fear on fear. சில நேரங்கள் உங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுவீங்க, right? Some of you are scared of your parents. சில நேரங்கள் உங்களுடைய ஜாப் போயிரும் பயப்படுவீங்க, right? Some of you are scared about losing your jobs. இந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கட்டும். All that fear left them. நீ கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவோமா? We are going to pray now to the Lord. ஆண்டவரே, உமக்கென்று தேவ சித்தத்துக்கென்று ஏதாவது இருக்கும் என்றால் அதை செய்கிற விஷயத்தில் கடுகளவு எனக்கு பயம் இருக்க கூடாது ஆண்டவரே. Lord, if there's something called the will of God, I'm going to do the will of God. I shouldn't get scared of it at all. தேவ சித்தம் செய்யறதுக்கு நான் சந்தோஷமா செய்ய வேண்டும் ஆண்டவரே. Lord, I should be able to do the will of God joyfully. பைபிள்ல கேதாரின் ஆடுகளை குறித்து வாசிக்கிறோம். We read about the கேதாரின் ஆடுகள். கேதார் அது என்ன செய்யணும்? ஆடுகள். We read about the goats of Kedar. அது பலிபீடத்துல தானா ஏறும். It will by itself go and sit on the altar. மற்ற ஆடெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வரும். You have to drag all the other goats. பலி செலுத்துற ஆடு பாத்துருக்கீங்களா? Have you seen goats that are sent for sacrifice? அதுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் மரியாதை இல்லாம நடந்துக்கணும். பலி செலுத்துற ஆளுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாலும் மரியாதை இல்லாம நடக்கும். It's a goat meant for sacrifice. You'll try to honor it and give it respect, but it will lose its own respect. அவ்வளவு மரியாதையா அத்தனை ஆடு இருக்கும்போது இதை போய் அம்மனுக்கு படைக்கணும் சொல்லி குளிப்பாட்டி மஞ்சள் தடவி பொட்டு வச்சு பூ கழுத்துல சுத்தி இவ்வளவு எந்த ஆடுக்கு கிடைக்கும்? அவ்வளவு மரியாதையை கொண்டு வரலான்னு பார்த்தா அங்களுக்கும். So they try to honor it and they smear this paste and that paste on it and put flowers around it and give it the due honor because it's a goat of sacrifice, and finally it will start resisting. ஆனா கேதாரின் ஆடுகள் அப்படி இல்ல. But the goats of Kedar are not like that. பலிபீடத்துல தானா ஏறி it will by itself ascend the altar. நீ விட்டேன் and give its neck. Cut me. நான் ராஜாவுக்கு போய் சேரணும். I am going to meet the king. என்னுடைய பலியின் ஸ்மெல்ல அவர் முகரட்டும். Let the king smell my sacrifice. ஓ, அப்படிப்பட்ட மனப்பூர்வமான இருதயங்கள் நமக்கு வேணும். We need such a willing heart. தேவ ஜனமே, people of God, நீங்க பயந்தீங்கன்னா எல்லாமே அவுட். If you get afraid, everything's gone. Even உங்களுடைய சின்ன காரியத்தை கூட சேவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு கடவுளுடைய காரியத்தை உங்களுக்கு சேவ் பண்ணுவீங்க. Whatever is meant for God, small things you will put for yourself, you'll gather for yourself. பைபிள்ல இருக்கு, நம்ம எல்லாத்தையும் கர்த்தருக்கு மனப்பூர்வமா இழக்க ஒப்பு கொடுக்கும்போது திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். Bible says if you lose everything for the Lord's sake, you will receive it again. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்போமா? Shall we ask the Lord? ஆண்டவரே, எந்த பத்தி எனக்கு ஒரு பயம் இருக்க கூடாது. Lord, I should not be afraid of anything. அந்த பயமே இல்லாத ஒரு வல்லமையினால என்னை நிரப்பும் என்று கேட்க ஆரம்பிப்போம். Fill me with that power that will not make me afraid of anything. ஒரு 5 minutes நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். 5 minutes shall we pray and conclude. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பயத்தை விரட்டி அடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, help me to chase away that fear that is in me. புதிய கிருபையினால என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with that new grace, Lord. புதிய வல்லமையினால என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with new power, Lord. அன்பு எனக்குள் கரைபுரண்டு ஓடட்டும் ஆண்டவரே. Let that love flow within me. அன்பினால் என்னை நிரப்பும் தகப்பனே. Fill me with that love, Lord. யார் யார் வாஞ்சிக்கிறீங்களோ, all those who desire this, ஆண்டவரே நோக்கி கதறி கேட்க ஆரம்பிங்க. All cry out to the Lord. ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. Change me, Lord. எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும், whatever be my path, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், whatever be the circumstance, ஆண்டவரே எனக்குள்ள பயத்தை எல்லாம் விரட்டி அடியும் ஆண்டவரே. Lord, chase away that fear from me. என் குடும்பத்தை குறித்த பயம், fear of my family, என் ஜாதியை குறித்த பயம், fear of my caste, என் ஊர் மக்களை குறித்த பயம், fear of the people of my nation, என் சூழ்நிலைகளை குறித்த பயம், fear of circumstances, அது என்னை விட்டு போகத்தான் வேண்டும். It has to leave me, Lord. தேவ சித்தம் செய்கிற விஷயத்தில் பயப்படுகிறவர்களுக்கு அக்கினி கடல் தான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says those who are afraid of doing the will of God will only go to the lake of fire. ஆண்டவரே, அதை விரட்ட எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me to put away that fear. புதிய வல்லமையால் என்னை நிரப்பும் தகப்பனே. Fill me with power, Lord. புதிய அக்கினியால் என்னை நிரப்பும். Fill me with new fire, Lord. இப்பொழுதே ஒரு அக்கினி ஏறியட்டும் ஆண்டவரே. Now let the fire burn, Lord. ஆண்டவரே, உம்மை ஊழியம் செய்வதுதான் எனக்கு சித்தமா இருக்கும் என்றால் இப்பொழுதே நான் புறப்பட்டு வர உதவி செய்யும் தகப்பனே. Lord, if it's your will that I serve you, give me the boldness to proceed now. ஒரு புதிய அபிஷேகத்தை எனக்கு தாரும். Give me a new anointing, Lord. புதிய வல்லமை எனக்கு தாரும். Give me a new
power, Lord. நீ விசுவாசித்தால் கர்த்தர் உனக்கு சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு தைரியத்தை தருவார். If you believe, the Lord will give you a lion-like boldness. கர்த்தர் உன்மேல் இறங்குகிறார். கர்த்தர் உன்மேல் இறங்குகிறார். God is having mercy on you. கர்த்தர் தம்முடைய வல்லமையால் நிரப்புகிறார். Filling you with His power. பெற்றுக்கொள் இந்த வல்லமை. Receive that power. அன்பின் அக்கினியை பெற்றுக்கொள். Oh, receive that fire of love. அன்பின் வல்லமையை பெற்றுக்கொள். Receive that power of love. ஆண்டவரே எனக்கு அந்த வல்லமையை தாரும். God, give me that power. எனக்கு நீர் மாத்திரம் போதும் தகப்பனே. You are enough for me, Lord. என்ன எனக்கு நடந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே. Even whatever I lose, never mind. நீர் என்னை மாற்றும். Change me, Lord. உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும். Give me your anointing, Lord. அக்கினி எனக்கு போடும். Give me your fire, Lord. பெற்றுக்கொள் இந்த அக்கினி. Receive the fire. பெற்றுக்கொள் இந்த வல்லமை. Receive the fire. பயத்தை For 2 minutes, we are going to chase that fear out. ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை வந்து இறங்கட்டும். As you pray, let power come down. போராடி ஜெபிப்போம். Strive and pray. அந்த பயத்தை விரட்டு. Chase that fear. அந்த பயத்தை நீ விரட்டு. Chase that fear. தேவ சித்தம் செய்வதை தடுக்கிற அந்த பயத்தை விரட்டு. That fear that's hindering the will of God, chase it away. ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே வெயிலுமே எங்கள் மொழியிலோ இயேசு போதுமே என்னை அழைத்தாலும் மாமேசமழுகி அழைத்தாலும் மனிதன் என்னை அழைத்தாலும் ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே என்ற நாளிலுமே அக்கினி இறங்குது. என்னுடைய வல்லமை உம்முடைய பாதத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் உமக்காக ஒரு ஊழியத்தை செய்ய கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது இப்படி போட்டதான பயம் என்கிற நரி எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனாலும் அதை ஜெயிக்கக்கூடியதான சேஷமான ஒரு ஆவியின் அன்பு, அன்பின் அக்கினி, பற்றி எரிகிற சிநேகம் என்கிறதான கல் எங்கள் மேல் இருக்கட்டும். பாதாளத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமையினால் ஒவ்வொருத்தரையும் நிரப்பும் சாமி. கிருபைகள் மூடி மறைத்துக் கொள்ளும். இவர்கள் போகிற இடமெல்லாம் தேவ சமூகம் நிறைந்திருக்கட்டும் சாமி. பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Hallelujah.